கைஸ், இந்த வீடியோவில் ஒரு லேண்டுக்கு எப்படி டிடிசிபி அப்ரூவல் அப்புறம் ப்ளூ பிரிண்ட் அப்ரூவல் வாங்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ இப்போ விற்கிற லேண்ட் எல்லாமே உங்களுக்கு டிடிசிபி ஆல்ரெடி அப்ரூவ்டு வாங்கி தான் விற்பாங்க. ஆனால் நாங்கள் வாங்கின பிளாட் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே போட்ட பிளாட்டு. அதுக்கு வந்து டிடிசிபி இல்லாமையே தான் இருந்தது. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் அதுக்கு டிடிசிபி அப்புறம் ப்ளூ பிரிண்ட் அப்ரூவல் ரெண்டுமே வாங்கினோம். அது எப்படி வாங்குறது, அதுக்கு எவ்வளோ செலவாகும், அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் ஆர்டர். லாஸ்ட் இயர் ஜூலையில் வந்திருக்கு. இதில் வந்து ஒரு போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்க பாருங்கள். நியூ மாடியூல் இன்டகிரேட்டட் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வில் பி இன்ட்ரடியூஸ்ட் டு ஃபெசிலிட்டேட் சாங்ஷன் ஆஃப் பில்டிங் பெர்மிஷன் பேஸ்ட் ஆன் செல்ஃப் சர்டிஃபிகேட் வித்தவுட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு பேராமீட்டர் வச்சுருக்காங்க. அந்த லேண்ட் ஏரியா வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கட்ட போகிற வீடு பில்டப் ஏரியா, அந்த பில்டப் ஏரியாவும் 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக இருக்கணும். நான் இப்போ சொன்ன டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த அந்த பேராமீட்டருக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டல் மூலிமா அப்ளை பண்ணி நீங்கள் டிடிசிபி அண்ட் ப்ளூ பிரிண்ட் அப்ரூவல் ரெண்டுமே வாங்கிக்கலாம். இந்த போர்ட்டலில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நீங்கள் அமௌண்ட் கட்டின உடனே அடுத்த செகண்டே உங்களுக்கு அப்ரூவல் காப்பி எல்லாமே வந்துடும். நான் அமௌண்ட் கட்டினேன், அடுத்த பேஜ்லேயே அப்ரூவல் காப்பி, ஃபீஸ் ரிசிப்ட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இப்போ லாஸ்ட் இயர்லாம் டிடிசிபி டிபார்ட்மெண்ட்லேருந்து கேம்பெயின் வச்சுருந்தாங்க. பிப்ரவரி வரைக்கும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து ஆன்லைனில் ₹500 ஃபீஸ் கட்டி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த சலானை வச்சு இப்போ நீங்கள் டிடிசிபி ஆஃபீஸ் போய் பார்த்தீங்க, அப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல அப்படின்னா, இப்போ ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த 500 ஃபீஸ் கட்டின சலான் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் டவுன் பஞ்சாயத்துனா டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸில் அங்கே போயிட்டு கொடுக்கணும். கொடுத்தா ஒரு கவரிங் லெட்டர் வச்சு அவங்க டிடிசிபி ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் டிடிசிபி ஆஃபீஸில் அப்ரூவல் வாங்கி ஒரு 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு அப்ரூவல் காப்பி வந்துடும். ஆனால் அந்த டைமில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளையே பண்ணல அப்படின்னா, இப்போ வந்து இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மோடு அந்த இதில் வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு உங்கள் லேண்ட் வந்து அதான் முன்னாடி சொன்ன மாதிரியே 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அதில் வீடு கட்டுறீங்கன்னா, அது வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக இருக்கணும் டோட்டல் பில்டப் ஏரியா. ஸோ இப்போ செல்ஃப் சர்டிஃபிகேஷன் போர்ட்டலில் நாம் வந்து அப்ளை பண்ணி வாங்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ஜினியர் பார்க்கணும். அந்த இன்ஜினியர் வந்து இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் போர்ட்டலில் வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு அமௌண்ட் இருக்கும் அவங்களுக்குன்னு, ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டு கட்டி அவங்க யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களால மட்டும்தான் இதில் அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கி தர முடியும். அப்படி ஒரு இன்ஜினியரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்கள் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து, உங்களுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் அப்ரூவலும் வேணும்னா, நீங்கள் எந்த மாதிரி வீடு கட்ட போகிறீங்க, அதே மாதிரி இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் போர்ட்டலில் கிரவுண்ட் ஃப்ளோர், அது இல்லாமல் அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இந்த 2 ஃப்ளோர் வச்சு கட்டுறீங்க அப்படின்னா மட்டும்தான் வாங்க முடியும். நீங்கள் அதுக்கும் மேலே இன்னொரு ஃப்ளோர் கட்டுறீங்க அப்படின்னா, அது வந்து இதில் வாங்க முடியாது. இப்போ இந்த லேண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த இன்ஜினியர்கிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் வந்து இப்போ வீடு கட்ட போகிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த லே அவுட் அப்ரூவல், அந்த ப்ளூ பிரிண்ட் அப்ரூவல் வாங்குறதுக்காக அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு எப்படி வீடு கட்டணும் அப்படின்னு கேட்டுட்டு, இன்ஜினியர் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு உங்களுக்கு காட்டுவாங்க. நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா, அதை தான் அப்லோட் பண்ணி அப்ரூவல் வாங்கி தருவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி அமௌண்ட்லாம் பே பண்ணதுக்கப்புறம், இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்குது. அது வந்து இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி இதை பொறுத்து அமௌண்ட்டு வேரி ஆகும் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. அதுக்கான அமௌண்ட் வந்து அந்த சிஸ்டத்திலே காட்டும். உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம், அந்த அமௌண்ட்டை கட்டினதுக்கப்புறம் இப்படி தான் அப்ரூவல் காப்பி வரும். இது வந்து நாங்கள் வாங்கின அப்ரூவல் காப்பி. இதில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் பிளாக் மார்க் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, அதில் போட்டிருக்கு பர்மிட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் பை செல்ஃப் சர்டிஃபிகேஷன். இது வந்து வீடு கட்டுறதுக்கான அப்ரூவல் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ வந்து ஒரே ஒரு அப்ரூவல் காப்பி, இந்த காப்பி மட்டும்தான் வரும். டிடிசிபிக்குன்னு தனி அப்ரூவல் காப்பி வராது. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிடிசிபிக்குன்னு தனி அப்ரூவல் லெட்டர் மாதிரியே வந்திருக்கும். நிலம் வரன்முறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து அப்படி வர்றதில்ல. உங்களுக்கு இதுலேயே இங்கே நோட் பண்ணிங்கன்னா இருக்கும். டிடிசிபி அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். இதுதான் அந்த டிடிசிபி அப்ரூவலுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இதில் வந்துடும். மற்றபடி இந்த அப்ரூவல் லெட்டரில் ப்ளூ பிரிண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி பர்சனல் டீட்டெயில்ஸ் தான். இது வந்து நாங்கள் வாங்கின பிளாட்டோட
சைஸு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த ரெண்டுமே கட்டுறதுக்காக அப்ரூவல் வாங்கியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரோட ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ, ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ, டோட்டல் பில்டப் ஏரியா, அந்த பில்டிங்கோட ஹைட் இருக்குது. பில்டிங்கோட ஹைட்டும் 7 மீட்டர்ஸுக்கு மேலே போனால் நீங்கள் வந்து இந்த போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்க முடியாது. ஸோ இது பண்ணிட்டு ஸோ டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2961.4 ஸ்கொயர் ஃபீட்டு. அவ்வளோ பில்டப் ஏரியாவுக்கு நாங்கள் கட்டின அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 1,88,989. ஆமாம். இப்போ ஏன்னா வந்து இப்போது ரீசெண்டாக வந்து அமௌண்ட்டுமே ஏற்றிட்டாங்க. முன்னாடியெல்லாம் கம்மியாக இருந்தது. இப்போ வந்து அதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான அமௌண்ட்டும் ஏற்றிட்டாங்க. அதனாலயே இவ்வளோ வருது ஃபீஸு. இது வந்து ப்ளூ பிரிண்ட் அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவல் இந்த 2க்குமே சேர்த்தி நான் அந்த பிரேக் டவுன் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளூ பிரிண்ட்டுக்கு எவ்வளோ, டிடிசிபிக்கு எவ்வளோ அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த பிரேக் டவுன். அந்த மொத்தமாக ரூ. 1,88,989 கட்டணும்ல, அது வந்து அந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஃபீஸ் மட்டுமே இந்த 1,62,000 சம்திங் இருக்குது. ரெகுலரைசேஷன் சார்ஜஸ், டெவலப்மெண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு. நீங்கள் வந்து ஆன்லைனில் இன்ஜினியர் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் எடுப்பாங்க. அடுத்து லேண்ட் டீட்டெயில்ஸ் போடுவாங்க. அதுக்கடுத்து லேண்டோட உங்களுக்கு லேட்டிடியூட், லாங்கிடியூட் அதெல்லாமே கேட்கும். ஆன்லைனில் அதுவே ஃபெச் ஆகிற மாதிரி. அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வரும். பேமெண்ட்டில் இந்த அமௌண்ட் கட்டினீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்லேயே உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்துடும். அப்போவே நீங்கள் பேமெண்ட் கட்டி அடுத்த பேஜ்லேயே நீங்கள் அப்ரூவல் காப்பி எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஜினியருக்கும் தனியாக ஃபீஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது ஒவ்வொரு ஏரியா பொறுத்து மாறும். எங்கள் ஏரியாவில் வந்து 10,000 கேட்குறாங்க. 1,500 ஸ்கொயர் ஃபீட்டு கம்மியாக உங்கள் லேண்ட் இருந்தால் நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி அப்ரூவல் வாங்கிக்கலாம். நீங்கள் டிடிசிபி ஆஃபீஸுக்கு போகிறது, இந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு ரெகுலராக போய் பார்க்குறது இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நீங்கள் ஆஃபீஸே போக தேவையில்ல. ஃபுல்லாக ஆன்லைன்லேயே உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிடும். அதுவும் பேமெண்ட் கட்டின உடனே அப்படியே அப்ரூவல் காப்பி எல்லாமே வந்துடும். ஸோ நீ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பு இப்போ அப்ரூவல் வாங்கிட்டு அடுத்து பேங்க்கில் போயிட்டு என்ன பண்ணணும் லோன் வாங்குறதுக்காக, அதுக்கப்புறம் வீடு கட்டி முடிச்சது, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இது எல்லாமே லைனாக வீடியோவாக போட போகிறோம். அடுத்தடுத்து வர வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க் யூ.